மறுபடியும் கெட்டப்ப மாத்திட்டு வந்துட்டீங்களா? இப்ப என்ன நாடகம் போட போறீங்க? ஏய் சத்யா, என்ன அஸ்டல்ல நான் பேச்சு பேசுற? மா, இது போலீஸ் ஸ்டேஷன் மா. நாங்கள எதுக்கு இருக்கோம்? யோ கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் தூக்கி உள்ள போடியா? ஓகே சார். வக்கீல் சார் வாங்க. ஏய் எப்படிங்க வந்தா? ஏம்மா, இது உனக்கே நல்லா இருக்குதா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. சார் சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். செம்மையா ஆக்ட் பண்றமா. இந்த 4-5 நாளா நீ வளைச்சி வளைச்சி பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல எங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து எப்ப வந்தீங்கன்னு கேட்டியே ஒரு கேள்வி. அட்ரஸ் சக்க நல்ல கேள்வி. ஏய் யாரா நீ? என்னடா உளர்ந்துறா? ஏய் போதும் நடிப்பு. ஜீப்ல ஏத்தி விட்டு பின்னாடி வந்து சீனை போடுறியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஓ யோ, அவளை போ சொல்லியா? ஏங்க போங்க மேடம். மேடம் போங்க மேடம், டென்ஷன் ஆகாது மேடம். தயவு செஞ்சு கிளம்புங்க மேடம் ப்ளீஸ். மேடம் சார் லாக்அப்ல இருக்கிற 2 பேரை எப்படியா வெளியேத்துருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். யோ வெளியே வாயா. வக்கீல் ரெக்கமெண்ட் பண்றதுனால விடுறேன். இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீங்க ஏன் சார் ரெக்கமெண்ட் பண்றீங்க? சத்யா மேடம் தான் சொன்னாங்க. அவ ஒண்ணு கண்ணை காட்ட தேவையில்ல சார். என் லாயர் வர வரைக்கும் நான் உள்ளே இருந்துக்கிறேன். சார் உள்ள என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷனா தராங்க? வேகமா போறீங்க. இரியா, அதான் நம்ம லாயர் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டாலும் அவர் வரட்டும், அப்புறமா போலாம். உங்களை திட்டதை நினைச்சு நினைச்சு பைத்தியம் மாதிரி புலம்பினுகிறாரு மேடம். இதுல பட்னியா இருந்தா என்ன மேடம் ஆகுது? நான் போறேன் மேடம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம். நான் சாப்பாடு கொண்டு வரேன். ஏய் என்ன நீ? நம்மள இன்சல்ட் பண்ணவங்க வீட்டுக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. என்னம்மா? ஆமாம்மா, மறுபடியும் பிரச்சனை வந்தா சிக்கலாயிடுமா. விடுங்க தாத்தா, அதான் மன்னிப்பு கேட்டுட்டாரல்ல. நாமளும் பெருந்தன்மையா போறதுதான் நல்லது. நம்ம இருக்கிற நிலைமையில இருக்கிற கான்ட்ராக்டையும் விட்டுட்டா என்ன பண்றது? அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதா? நான் சத்யா இல்ல சார், நான் நித்யா சார். என்ன நம்புங்க சார். நான் நித்யா பேர்ல இருக்கிற சத்யா தான். நீ மச்சத்தை பார்த்தே ஆகணுமா? தொடர தொட்டு பாரு. தொடன்றா தொடர. சார் தெரியாத பொண்ண தொடலாமா சார்?
உங்களை நம்பி தானே நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்ன சத்தியான சந்தேகப்படாதீங்க சார். சந்தேகப்பட்டா மட்டும் உன்னால என்ன பண்ணிட முடியும்? ஆமா, உன்னை கவுக்கிறதுக்காக தான் நான் நச்சு நிறுறேன். என்ன அப்போ? சார் சார், நான் நடிக்கல சார், நான் நடிக்கல. இந்த கேட்டரிங் ஆர்டரை நீங்க கொடுக்கலன்னா என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் சார். உங்களை தான் சார் நான் நம்பியிருக்கேன். டேய், உன்னை நம்பிலாம் என்னால இருக்க முடியாதுடா. பொம்பளை புள்ளனா பூ வச்சு பொட்டு வச்சின்னு வீட்டுக்குள்ளே இருக்கணுமே. பாட்டு சட்டை போட்டா சாருக்கு புரியாதோ? அதனால தாண்டா வேஷம் போட்டு நச்சு நிறுறான். உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்போ நீயே ஒத்துக்கிறியா? முதல்ல வேற வேற இடத்துல வேஷம் போட்டு ஏமாத்தின, இப்போ ஒரே இடத்துல 2 வேஷம் போட்டு ஏமாத்துறியா? இப்ப நீ சத்யாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். மச்சத்தை பாக்கணும். என்னால என்கிட்ட இருந்து ஓடவே முடியாது. 2 வருஷமா போடுற அந்த மச்சத்தை பார்த்து நீதான் சத்யான்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றீங்க. மச்சத்தை காட்டு. யாரை ஏமாத்த பாக்குற? ஏய், மச்சத்தை காட்டு, மச்சத்தை காட்டு. இங்க இங்க மச்சங்க. சத்யாங்க. சத்யா வந்தாலே. சத்யா வந்தா என்ன சார் பண்றீங்க? நல்லா இருந்த பனியை நாசம் பண்ணிட்டீங்க. சத்யா வந்தா அவதான் அண்ணிய நம்பி மாதிரி மாறி மாதிரி டார்ச்சர் பண்ணா. அதான் நான் கோத்துல மச்சம் இருக்கான்னு பாக்குறதுக்கு அப்படி பண்ணிட்டேன். சார், மச்சம் என்ன அண்டா சைஸ்லயா இருக்கும்? இத்தனோண்டு மச்சத்தை பார்க்க இப்படியா கிழிப்பீங்க? சார், நம்ம பிளான்ல இது இல்லையே சார். சாம்பாரை தட்டி விட்டு சாப்பிட்டா தானே பிளான் பண்ணோம். இது ரொம்ப உக்கிரமா இருக்கு சார். என்னாச்சு சார்? என்னாச்சு? Oh my God. கண்ணீர் கண்ணுல பட்டுருச்சா? சாம்பார் கண்ணுல பட்டுருச்சு. ஐயோ. சார் சார், கண்ணை கசக்காதீங்க சார். சார் சார், கண்ணை போய் கழுவிக்கோங்க சார், அப்பதான் சரியாகும். போங்க சார். பிரபு, இது தப்பு பிரபு. இது ஒரு ஜென்டில்மேன் பண்ற வேலையே இல்ல. இது ஒன்னும் ஜென்டில் உமன் இல்லையே. பித்தலாட்டம் பண்ற சத்யா. இது சத்யான்னு ஒண்ணு தெரியுமா? இது சத்யா தான். நீ மச்சத்தை கண்டுபிடிக்க போய் கடைசியில இது வேற பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவ? இது நாகரிகமா? என் ரவுடி பேபி பத்தி எனக்கு தெரியும். சார், என் போனை மறந்துட்டேன், எடுத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன். இல்ல இல்லங்க, எங்க நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் உங்க நினைச்சு எங்க ஒன்று இல்லைங்க. எங்க இல்லைங்க, சொன்னா கேளுங்க. எங்க இல்லைங்க, எங்க சொன்னா கேளுங்க. ஓடாதீங்க. எங்க இல்லைங்க, எங்க
பிரச்சனை என்னன்னு தெரியலையே. வெளியே போயிட்டு வந்ததுல கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். அது சரி, கண்ணியே அழுதா மாதிரி செவந்திருக்கு. அது ரோட்ல ஒரே தூசி தூசி கண்ணுல பட்டுருச்சா, கண்ணு தேய்ச்சதுலதான் இப்படி ஆயிடுச்சு. நாங்க தொணன்னு கேக்குறோம்னு நினைக்காதம்மா. நீ எந்த கஷ்டத்தையும் எங்க கிட்ட சொல்லவே மாட்ட, எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சு சிரமப்படுவோம்மா. அதனாலதான்மா கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையாம்மா? ஏன் உன் முகம் வாடி இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ பிரபு சார் வீட்டுக்கு தானே போயிட்டு வர. நேத்து சண்டை போட்ட மாதிரி உருந்தா இருக்காரா இல்ல நல்லா பேசினாரா? அவரை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரியே தெரியலையே. அதான் மன்னிப்பு கேட்டு ஆள் அனுப்பிச்சாருல, அதுலதான் டவுட்டே. சண்டை போட மட்டும் அவரே வீட்டுக்கு வந்தார்ல, சாரி கேட்க மட்டும் சப்ஸ்டியூட்டா? ஏ வாலு, நீ சும்மா இருக்க மாட்ட? நித்யா, நீ போமா. ஏய் நில்லு. என்ன வந்ததுல இருந்து கைய வச்சு மூடிட்டே இருக்க? என்ன காட்டு. ஒண்ணும் இல்ல. என்னடி இப்படி கிழிஞ்சிருக்கு? என்னம்மா, எப்படி ஆச்சு? என்னாச்சு சொல்லு, சொல்லுன்றல்ல. அதான் டல்லாவே இருந்தியாக்கா. அக்கா, நீ பேசாம இருக்கிறத பார்த்தா ஏதோ நடந்திருக்கு, சொல்லுக்கா. அது அது ஒண்ணும் இல்ல. பஸ்ல இறங்கும் போது கம்பி பட்டு கிழிச்சிருச்சு. என்னம்மா, அதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? சரி, நீ உள்ள போ. சார் சார் அவங்க தான் சத்யான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சார்? இல்ல, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். என்ன சார் சொல்றீங்க, புரியல. சார், நான் தான் சொன்னனே சார், 2 பேருக்கும் முகம் மட்டும்தான் ஒத்து போகுது, கேரக்டர் கெட்டப்லாம் செட்டே ஆகலன்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. நீ கரெக்டா தான் சொன்ன, எனக்கு தான் புரியல. சத்யா மேல இருக்க கோவத்துல நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். சார் 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 இருங்க சார். சார் சார் இதெல்லாம் ஏன் தப்பு தான். இதுதான் சார், தண்ணி அடிச்சுட்டு எந்த பிளானும் போடக்கூடாது சார். குடியை கெடுக்குன்றது கரெக்டா தான் போச்சு, இது ஏன் தப்பு தான் சார். என் குடி கெடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இதை கேள்விப்பட்டு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எப்படி துடிச்சு போவாங்க. நான் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தப்பானவன் இல்லைன்னு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். வா, அவங்க வீட்டுக்கு போலாம். சார் 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 இருங்க சார், இருங்க. இப்ப போவானா சார்? ஏன், நான் செஞ்சது தப்பு தானே, அதுக்கு நான் சாரி கேட்டாகணும். வா. இருங்க சார், இருங்க. ஒரு தப்பு செய்யறதுலயும் அவசரப்படுறீங்க, சாரி கேட்கறதுலயும் அவசரப்படுறீங்க. சார், நீங்க தப்ப உணர்ந்திருக்கலாம், ஆனா அவங்க குடும்பம் இன்னும் கோமா தானே சார் இருப்பாங்க. இப்ப போறது அவ்வளவு நல்லா இருக்காது சார்.
இது ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. நான் தப்பு பண்ணிட்டேன், உடனே மன்னிப்பு கேட்கணும். சார் நீங்க உங்க ஒய்ஃப்ன்ற உரிமையில தானே சார் அதை பண்ணீங்க. அவங்க ஒருவேளை தப்பா நினைச்சா அதை பொறுமையா புரிய வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம உட்காருங்க சார். வாங்க சார், ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க. சார் இப்போ நீங்க அங்க போய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அன்னைக்கு வீட்ல ரகலை பண்ணதுக்கு நித்யா மன்னிச்சு விட்டாங்க. ஆனா இப்ப அந்த நித்யாவோட ஜாக்கெட்டே கிழிச்சிட்டீங்க. அந்த ஃபேமிலி இப்ப எவ்வளவு கொதிச்சு போயிருக்குன்னு தெரியும்ல. இப்ப பார்த்து வாண்டடா நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். ஆனா நம்மள எந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண போறோம்னு எனக்கு தெரியாது சார். அதை நினைச்சாதான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால அவங்க என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னாலலாம் அடி வாங்க முடியாது. இந்த பிரச்சனைல ஓப்பனிங்ல இருந்தே நீ தான் என் கூட இருக்க. ஆமா, அதனால பினிஷிங் வரைக்கும் நீ தான் என் கூட இருக்கணும். சார் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஆனா பினிஷிங் கேவலமா இருக்குமே. பரவாயில்லையா? தாங்கிதான் ஆகணும். எனக்கு நீ ஒரு சரியான பிஏவா இருந்திருந்தா கரெக்டா கைட் பண்ணிருப்ப. பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் இழுத்து விட்டவனே நீதான். இப்ப என்ன தப்பிக்க பாக்குறியா? பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். எத்தனை அடி வாங்குறதையா சார்? உன்னை நித்யா மட்டும் அடிக்க போறாங்களா இல்ல அந்த குடும்பமே அடிக்க போதான்றத? எங்க அக்கா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டீங்களே. சார் சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தா இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? நீங்க பாருங்க சார், நித்யாக்காவுக்கு நடந்த கொடுமைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் சார். சுத்தம் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க சார். அமலா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. தம்பி நீங்க வாங்க, உட்காருங்க, வாங்க ப்ளீஸ் வாங்க. சார் இவங்களுக்கு ஜாக்கெட் மேட்டரே தெரியாது போல இருக்கு. சார் நித்யா வீட்ல சொல்லல போல. பாவம் சார் அவங்க. சாரி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. இது பாருங்க, நீங்க எப்படின்னு தெரியாது, ஆனா எனக்கு நடந்தது தப்புதான். இல்ல, நான் தெரியாம. எதுவும் பேச வேண்டாம். அவமானத்தை சகிச்சுக்கிற நிலைமையில நான் இருக்கேன். அதை செய்யற இடத்துல நீங்க இருக்கீங்க. இதுவே நான் ரகலை பண்ற பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? ஏங்க, நான் வேற ஒருத்தி நினைச்சிட்டு உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. முதல்ல வீட்டுக்கு வந்து ரகலை பண்ணப்பவே தாத்தா அம்மா எல்லாரும் சாப்பாட்டை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. உங்க மேல இறக்கப்பட்டு தானே சாப்பாடு கொண்டு வந்தேன். இறக்கப்பட்ட என்கிட்ட இறக்கமே இல்லாம நடந்துக்கிட்டீங்க. தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிற ஆள்னு தெரியாம நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். தப்புதான், நீங்க கிளம்புங்க. ஏங்க ஏங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இந்த போட்டோ பாருங்க. நான் எதையுமே பார்க்க விரும்பலைங்க. நேர்லயே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம்,
செஞ்ச தப்ப புரிஞ்சு மன்னிப்பு கேட்டதுனாலதான் நான் திரும்ப உங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். ஆனா திரும்பவும் தப்பாதான் நடந்துக்கிட்டீங்க. இனியும் உங்களை நம்பி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமும் உங்களை எப்படி நம்புறதுன்னு புரியல. தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கமே வராதீங்க, போயிடுங்க. வாங்க வாங்க. என்னாச்சு இந்த மாசம் வட்டி வரலையே? இந்த வட்டியை வச்சுதானே நான் பொழப்பு ஓட்டுறேன். இப்படி இழுத்தடிச்சா எப்படி? கண்டிப்பா குடுத்துடுவோம் ஐயா. 2 மாசமா வசூலே ஆகல, சேர்த்து குடுத்துடுறோங்க ஐயா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த பரம்பரை வீட்டை வித்துருங்க, நல்ல ரேட்டு கேக்குறாங்கன்னு. அத வித்தா மொத்த கடனையும் அடைச்சிடலாம். இப்படி வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க ஐயா, அது எங்க அப்பா வாங்கின வீடு. அது எப்படியாவது மீட்டு அந்த வீட்டுல வாழணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசை. எத்தனை கோடி வந்தாலும் அதை விற்க மாட்டோங்க ஐயா. சரிம்மா, உங்க இஷ்டம். தாத்தா இல்லையா? என் வட்டி காசை சீக்கிரமா குடுக்கறதுக்கு வழிய பாருங்கம்மா. நான் வரேன். சம்பந்தம் இல்லாத ஒரு ஆம்பளை அத்துமீறி நடந்துக்கிறப்போ ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு ஹர்ட் ஆகும். நான் பண்ண தப்புக்கு நித்திய அவமானப்பட்டு நிக்கிறாங்க. அறிமுகம் இல்லாத நான் அவங்கள தொடலாமா? அநாகரிகமா அவங்க துணியை நான் அப்படி கிழிக்கலாமா? அடக்க ஒடுக்கமா குடும்ப பொண்ணா இருக்கிறவங்க அவங்க. நித்யா என்ன புரிஞ்சுக்கிட்டு மன்னிக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. ஒரு இன்னசென்ட்டான பொண்ணுக்கு என்னால அவமானம் நடந்துருச்சு. அதை சரி பண்ணாம என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சார், நடந்த உண்மையில நித்யாட்ட பேசி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு கண் கூட நிரூபிச்சாதான் புரியும். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ரொம்ப சிக்கலா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல. நீ மேட்ரை சொல்லு. சார், நித்யாவோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி சத்யா தான். சார் சார், இங்க சத்யா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன சாருன்னு மரியாதையா கூப்பிட்டதுனால சொல்றேன். எனக்கு சத்யா யாருன்னே தெரியாதுப்பா. மிலிட்டரியில இருந்து இருப்பாரு போல. இந்த ஏரியாக்காரங்களே இப்படிதான். ஜாக்கிரதையா பேசணும். சரி சார். வா. அங்க என்னையா பிரச்சனை? எதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டியோட பிரச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நாள் தனியா இருந்தான். சோத்துக்கு கஷ்டப்படுறான்னு பக்கத்து வீட்டு பொண்ணு சாப்பாடு போட்டுருக்குது. சோத்த தின்ன கொழுப்புல அந்த பொண்ணு கைய பூச்சி இழுத்து ஜாக்கெட் கீஞ்சிச்சு. அதான் அவனை சத்யா கீச்சுனுது. அப்புறம் ஏய் சார், சார் இங்கேயும் ஜாக்கெட் பிரச்சனை தான் சார் ஓடிட்டு இருக்கு. சத்யா சத்யா போதையில பொண்டாட்டி நினைச்சு அந்த பொண்ணு கைய பிடிச்சிட்டு. போதையில சோத்துக்கு பதிலா செங்கல தின்னுவியா? செங்கல தின்னுவியா? சார், நோட் திஸ் பாயிண்ட். அவனும் நீங்களும் ஒரே கேட்டகரி. 2 பேரும் ஜாக்கெட்டை கிழிச்சிருக்கீங்க. அவனாவது போதையில கிழிச்சிருக்கான், ஆனா நீங்க தெளிவாவே கிழிச்சிட்டீங்க. இங்க என்ன பண்ற? நான் போற இடத்துக்குலாம் நீ பின்னாடி வந்தீங்கன்னு நான் உன் பின்னாடி வரேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்கியா? இப்போ அதுக்கு தானே வந்துக்கிற? நான் பிரச்சனை பண்ணலாம் வரல, உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னையா?
சாரு என்ன தேடி வந்துக்கிறீங்க அப்படிதானா? போதும் போதும், முதல்ல எத்த காலி பண்ணு. ஏய், சும்மா ஒரு சீனை போடாத. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை தேடி வரல. ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதான் வந்தேன். பாரு, ஹெல்ப் வேணுமாம்ல? என் நெத்தில என்ன இங்க உதவி செய்யப்படும்னு எழுதியா வச்சு இது? எனக்கு நீ தான் உதவி பண்ணி ஆகணும். பிரச்சனையே உன்னாலதான். என்னாலயா? நான் கதை விட்டுறா. அத நான் சொல்றேன். நீ என்ன இந்த ஆளு எடுப்பு சொல்றா? பிஏ. ரெண்டும் ஒண்ணுதான். சொல்லு சொல்லு. உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நீங்க நினைச்சு சண்டை போட்டனால பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க நினைச்சுதான் ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் உங்களை பார்த்து சிக்கல் ஆயிடுச்சு. அந்த லேடி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஆள் மாறாட்டம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. பார், அவங்க உன்னை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை என்னன்னு ரியலைஸ் பண்ணி என்ன நம்புவாங்க. நீ சொல்ற கதையெல்லாம் என்னாலே நம்ப முடியல. சரி, அப்படியே இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கிற அவளாண்ட நீ என்னத்துக்கு சண்டை போட்ட? அது வந்து அத நான் சொல்றேன். நீங்க வேஷம் போட்டு வந்து இவரை மயக்க பாக்குறீங்களோன்னு எங்களுக்கு ஒரு டவுட். நான் உன்னை மயக்க அலையிறனா? உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குதா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது என் வாழ்க்கை. இங்க இருக்கிறாங்களே என் ஏரியா பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சு விளையாட்டுலயும் படிப்புலயும் முன்னுக்கு கொண்டு வரணும். அதுதான் இப்ப என்னோட லட்சியம். தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாம மரியாதை இங்க கிளம்பு. உன் பிரச்சனைகள்லாம் நான் வந்து நிக்க முடியாது. நீ ஒருத்தராண்ட பிரச்சனை பண்ணனா அத நீ தான் சரி பண்ணணும். அது உன்னோட கடமை. என்ன இதுல இழுக்காத. அதிகமா பேசாத. உன் அட்வைஸ்ல எனக்கு ஒண்ணு தேவையில்லை. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். பாயா போஸ். ரெடி? அன்னைக்கு ஷூட்டிங்ல வந்து ரகல பண்ணால, அவன் நீ மறுபடியும் பாசிங் பண்ற இடத்துக்கு வந்து தொல்லை பண்ணிடுறான். யாரு? யார் அவன்? அதான் அந்த பிரபு. அவன் எதுக்கு மறுபடியும் சத்யாவை பார்க்க வரான்? என்னவா அவனுக்கு? என்ன மாரி இருக்கிற யாரோ ஒருத்தனாண்டா அவன் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் போய் அவளாண்ட பேசி சமாதானம் பத்தணுமா? எப்படி இருக்குது கதை? கேட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்துடுறான். நான் தான் தரல. ஆனா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான். நீ என்னத்துக்கு அவனாண்ட போய் பேசுற? நானும் அவனாண்ட போய் பேசுறான். அவன் தான் வம்படியா வந்துடுறாத்தா. வேற சத்யா, இது இப்படியே விட முடியாது. அவன் தான் உன்னை அத்துட்டு போயிட்டான்ல, மறுபடியும் எதுக்கு லைன்ல வந்துட்டு இருக்கான்? நான் போய் அவனை தட்டிடுவா. உடு,
அவன்லாம் ஒரு புள்ள பூச்சி. என்னாண்டெல்லாம் அவன் வேலையெல்லாம் செல்லுபடி ஆகுது. இந்த பார், ஒன்னும் கவலைப்படாத. ஏதாவது பிரச்சனை பண்றானா சொல்லு, உனக்காக நான் இருக்கேன். நீ உன் வேலையை மட்டும் பார், எல்லாம் எனக்கு தெரியும். சத்யா, பசியோட வந்திருப்ப, கைய கழுவினுவா, சாப்பிடலாம். எனக்கு எதுவும் வேணாம். அந்த பிரபு வர்றது எனக்கும் கொஞ்சம் கடுப்பாதான் கீது. ஆனா நம்ம அவசரப்படக்கூடாது. அப்படி நம்ம அவசரப்பட்டோம், சத்யா உனக்கு கட்டி வைக்க முடியாது, அவன் உஷாராயிடுவான். அதுவும் இல்லாம அவளும் ஷூட்டிங் அது இதுன்னு போய் வருமானத்தை எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறா. அது இன்னத்துக்கு நம்ம கெட்டுக்கணும்? அவ பேரை சொல்லித்தான் நானும் ஊருக்குள்ள 2-3 காசை பார்த்து நிக்கிறேன். சத்யா பேரை கேட்டாலே கிள்ளி குடுக்குறவன் கூட அள்ளி குடுக்குறான். கவலைப்படாதடா, சத்யா உனக்குதான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா தான் உன் கூட கீரல்ல, அவன் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவளை உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. சரியா? அன்பே சிவம் கமல் மாதிரி பேச சொன்னா அரண்மனை கிளி ராஜ்கிரண் மாதிரி பேசுறீங்க, எப்படி ஒத்துப்பாங்க? என் முகமே அப்படிதான். சத்யாவங்க கூட்டிட்டு போற பிளான் சொத்து போயிடுச்சு. இப்ப நான் எப்படி நித்யா கிட்ட என்னை பத்தி புரிய வைப்பேன்? சார், ஒரு ஐடியா சொல்றேன். அத பண்ணா சத்யாவே தானா நித்யா வீட்டுக்கு வருவாங்க. எப்படி சொல்லு. சார், ஒரு ஆளை செட் பண்ணி சத்யாவோட பேக திருடி நேர நித்யா வீட்டுக்குள்ள போனா அவங்களும் துரத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. 2 பேரும் மீட் பண்ணி தானே ஆகணும். அப்போ நித்யாவோட குழப்பம் தீர்ந்து உங்களை மன்னிப்பாங்கல்ல. எப்படி ஐடியா? இந்த ஐடியா எல்லாம் ஓகே. ஆனா சத்யா பேண்ட் ஷர்ட் தான் போடுவோம், பேக்லாம் யூஸ் பண்ண மாட்டா. இஸ் இட்? ஓ மை காட். அப்ப சரி, சத்யாவோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க லேடியோட பேக்கை திருடிட்டு ஓடுனா அநியாயத்தை கண்டு பொங்குற சத்யா அவனை துரத்துவாங்கல்ல. ஆனா திருடுறதுக்கு யார் இருக்கா? இட்ஸ் a good question. சார், நீங்க என்ன பாக்குறதுல எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னால 10 அடிலாம் ஓடவே முடியாது சார். நான்லாம் ஜாக்கி திருற காலத்திலே 10 அடி ஓடினாலே ஊரே என்ன பிடிச்சி சாமடி அடிப்பாங்க. சார், உங்க பிளான் சொதப்பிடும் பாத்துக்கங்க. என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க சார். சார், உங்கள்ட்ட இருக்கிறவங்க யாருமே வியர்வையை கூட கொடுக்கறது இல்ல. ஆனா நானும் உங்களுக்கு ரத்தத்தையே கொடுப்பேன் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அப்புறம் என்ன, பேக திருடுறதுக்கு 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கு. சார், வேலையை ஒப்படைச்சிருங்க சார். எது திருடுறதா சார்? என்ன சொல்றீங்க சார்? நீ செய்ய வேண்டியது ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பேக் எடுத்துட்டு ஓடணும். சார், திருட்டு வேலையா? இல்ல, திருடுற மாதிரி நடிக்கணும். அப்பாடி, பயந்தே போயிட்ட சார். ஆமா, நாடகத்திலே சினிமாலையா? எதுல சார் நடிக்கணும்? என்ன சீனு புரிஞ்சுதா? சார், இது திருட்டேதான் சார். என்னால முடியாது. எப்பா, இப்பதான் சாருக்காக ரத்தம் கொடுப்பேன்னு சொன்ன, இப்ப ஜகா வாங்குற. இவரு இந்த வேலையை நீ கரெக்டா முடிச்சிட்டா உனக்கு சார் கிட்ட சொல்லி நான் சம்பளத்தை ஏத்தி தரேன். என்ன சார்? இது போதும் சார். நாளைக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்க போறீங்க. ஒரிஜினல் திருட்டுல தோத்து போயிடுவான் சார். வர சார். பக்கத்துல வந்துட்டாங்க சார். புடிச்சிருவாங்களா சார்? நீ மட்டும் சத்யா கிட்ட சிக்கின, நானே உன்னை கொன்னுடுவேன். தப்பிச்சு ஓடு. எது தப்பிச்சு ஓடுவா சார்? நானே தவளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் சார்.
ஐயோ சார் நெருங்கிட்டாங்க சார். சார் ஐயோ கதவு வேற மூடிருக்க. உள்ளெல்லாம் போக சொன்னாரே. சார் 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 நித்யா வீடு பூட்டி இருக்கு சார். நல்லா பாரியா சார் யாரும் இல்ல சார். சார் சத்யா மேடம் வேற பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது சார்? சார் நீ பேக் அங்கேயே போட்டு ஓடு. சரிங்க சார். அப்பா தப்புச்சா சாமி. திருட வேலையில இவ்வளவு ரிஸ்க் இருக்கா? இது தெரிஞ்சா போடாமையே இருந்திருப்பேன். அப்புறம் இடத்துக்கு மேல மடிக்கிறீங்க. இந்த அடி இனிமே நீ திருடாம இருக்கிறது. திருட்டு பயல. இதுக்கப்புறம் நீ கண் முன்னாடி வந்த உடம்புல உசிரு. நல்ல வேலை உயிரோட விட்டாங்களே. ஐயோ இன்னும் முடியலையா அம்மா? சார் அப்ப இங்க 2 பேரும் அடி வாங்குறதுக்கு தான் வேலைக்கு வச்சிருக்கீங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. அவங்க கூட வாழ்றப்ப நீங்க ஒரு நாள் கூட அடி வாங்கினது இல்லையா? சார் இப்ப இந்த மலரும் நினைவுகள் ரொம்ப முக்கியமா? அடி வாங்கி குத்துயிருமா கொலையுருமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது வைத்தியம் பாருங்க சார். ஏய் மாத்திரை வாங்கி கொடுத்தல. அடிச்சு அடிக்க அந்த மாத்திரை எந்த மூளைக்கு பத்து? சார் வந்து ஒத்தரம் கொடுங்க சார். டேய் நான் என்ன உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி உள்ள குட்டி இருந்தா நாயே உங்களோட உட்காந்து மாரடிக்கிறேன். வழி தாங்க முடியல சார். மேடு பள்ளமா வீங்கி இருக்கு சார். சூடா ஒத்தரம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். எல்லாம் என் நேரம். ஐடியா கொடுக்கறதும் நானு, ஒத்தரம் கொடுக்கறதும் நானு. ஆனா அடி வாங்கினது நானு. நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாதிரி பின்னாடியே வந்துருக்கிறேன். என்ன சத்யா இப்படி கேவலப்படுத்துற? ஓஹோ நீங்க இதுக்கு முன்னாடி கேவலப்பட்டதே இல்ல. ஆமா இது என்ன சாக்லேட் ரோசாலாம்? என்ன நீயே சொல்லு பாப்போம். இத வச்சு தெருவுல வியாபாரம் பண்ண போறியா? ரொமான்டிக் மேட்ரு. ரொமான்டிக்கா? ஆமா இது வந்து ப்ரொபோசல் பண்றதுக்கு. ப்ரொபோசலா? யாருக்கு? உனக்கு தான். ஏன் சத்யா உனக்கு தெரியாதா? போ சத்யா நானும் 4 வருஷமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். சரி ரோசா ஓகே. எதுக்கு சாக்லேட்? எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்ல தான் ஆரம்பிக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு. ஏண்டா மரமண்ட, நான் தான் கல்யாணம் ஆகி டைவோர்ஸ் பண்ணினேன்னு உனக்கு தெரியாதா? அதனால என்ன சத்யா பழைய பைக் வாங்கினா ஒரு பூஜையை போட்டு புதுசாக்குறது இல்லையா? நான் உன்னை மனசார ஏத்துக்கிட்டேன். ஆமா இவரு பெரிய கௌதம் மேன 10 ஹீரோ. கல்யாணமான பொண்ணா இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி ஏத்துப்பாரு. இந்த பேரு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. தேவையில்லாம எனக்கு கொச்சல் குத்துறாரு. புரியுதா? சத்யா என்ன சத்யா இப்படி சொல்ற? என்ன மாதிரி ஒருத்தவனுக்கு கிடைப்பானா? நீ அவ்வளோ பெரிய பட்டகரா? என்ன சத்யா நீ இப்படி பேசுற? இங்க பாரு சத்யா நான் ஒருத்தா இல்லையான்னு நீயே டெஸ்ட் பண்ணி பாரு. அப்படியா? ஆமா. இந்த பாஸ்ல 2 எலி இருக்கு. நான் என்ன புலி நான் சொன்னேன்? இப்படி பயப்படுறா? இதுல ஒரு தாய் எலியும் ஒரு குட்டி எலியும் இருக்குதுன்னு வச்சியா. இதுங்க 2த்தையும் வெளியே வர வைக்க நீ என்ன பண்ணுவ? என்ன சத்யா இது கூட தெரியாதா? ஓட்டைய போட்டா வெளியே வர போதே. அப்படியா? எங்க
பண்ணு பாப்போம். அத்தை கீழே வை. உனக்கு அடி. வச்சறேன். குடி. எப்படியா பர்ஃபார்மன்ஸ்? என்ன சத்தியா இது கூட தெரியாதா? எலி வெளியே வரதுக்கு தான் பெரிய எலிக்கு பெரிய ஓட்ட, சின்ன எலிக்கு சின்ன ஓட்ட. என்ன சத்தியா இது கூட தெரியல சத்தியா? பார்த்தல சார் எவ்வளவு திமிரா பேசினான்னு. அவ அப்படியேதான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல. சார் நீங்களும் சும்மா இல்ல சார், ஷூட்டிங்லயும் ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணீங்க. அவங்க சைட்லயும் கொஞ்சம் யோசிங்க சார். அவளை பத்தி எல்லாம் யோசிக்க நான் தயாரா இல்ல. அவ எப்படி போனா எனக்கு என்ன? அப்பாவி நித்யாவை கஷ்டப்படுத்திட்டோம் தான் என்னோட கவலையே. அவங்க என்னை பத்தி அசிங்கமா நினைக்கிறாங்க. அதை நான் மாத்தி ஆகணும். எப்படி மாத்துவீங்க? அதான் சத்யா மேடம் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்காகலாம் அவளை விட முடியாது. மறுபடியும் அவங்க கிட்ட போறதா? கன்ஃபார்மா அடி விழும். உங்களை அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஏன் மூஞ்சி பஞ்சர் ஆகுறது உறுதி. அதெல்லாம் விடுங்க. எடுப்பு சோறுன்னு சொல்லிட்டாங்களே சார். இங்க பாரு, நமக்கு இருக்கிற ஒரே வழி சத்யாவை கூட்டிட்டு வந்து நித்யா முன்னாடி நிறுத்துறதுதான். அதை மட்டும் யோசி சார். சார் என்ன ஆள விடுங்க, நான் போறேன். சேர்த்து வைக்க யோ இல்லையா? என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? இல்ல, ஐடியா கிடைச்சிச்சு. அதுக்கே ரிவர்ஸ்ல வர? சார் ரிவர்ஸ் தான் ஐடியாவே. நேயா சொல்ற? சார் சத்யா மேடத்தை ஏன் சார் நித்யா மேடம் வீட்டுக்கு கூட்டு போனோம்? நித்யா மேடத்தை சத்யா மேடம் வீட்டுக்கு கூட்டின்னு போய் நித்திட்டா? லூசா நீ? நித்யா நம்ம மூஞ்சில முழிக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி கூட்டிட்டு போறது? அப்போ கடத்திட வேண்டியதான் சார். என்னையா சொல்ற? சார் நித்யா மேடத்தை ஒரே அமுக்கா அமுக்கி சத்யா மேடத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா போதும். ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த கன்ஃபியூஷன்ல தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா நித்யா சமாதானம் ஆயிடுவாங்க. எப்படி சார் நம்ம ஐடியா? யோ நல்ல ஐடியா. எப்படியோ நித்யா என்ன புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த பிளான் எப்ப பண்றது? நாளைக்கு. இது ஆம்பளை முடி. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கா ரூட்ட போடுவ நீ? யாரோ ஒருத்திய மயக்கி உன்னை லவ் பண்ண வைக்கணும் தானே சொன்ன நீ. இப்ப இந்த அசிங்கத்தை பண்ண சொல்ற? ஓ நீ அவனா? நீ இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரலப்பா. ஐயோ சாமி, சாமி இருங்க, உட்காருங்க உட்காருங்க சாமி. முடியாது. சாமி 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 பொசுக்கடல கோவப்படக்கூடாது சாமி. உட்காருங்க 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 உட்காருங்க. ஐயோ இவ்வளவு கோவப்படுறீங்களா சாமி? பொறுமையா இருங்க. என்ன சொல்ற நீ? சாமி அது பொம்பளை முடிதான், அவ எப்பயுமே கிராப்ப தான் வெட்டுவா. ஓஹோ சரி, உன் பேரை சொல்லு. கண்ணியப்ப சை அமுல் பேபி. ஐயா பிச்சை எடுக்கிற சாமியார கூட்டின்னு வந்து நடுவுல உட்கார வச்சுக்கிறா. கொஞ்சம் பொறுமையா பேசு. யோ இங்க பாரு, பார்த்து பேசு. நான் பிச்சைக்காரன் இல்ல, மந்திரவாதி. ரெண்டும் ஒண்ணுதான். அவன் கெஞ்சி காசு வாங்குவான், நீ மறுத்து காசு வாங்குவ. அதான வித்தியாசம். இங்க பாரா தம்பி, நான் சக்தி உள்ளவன், நம்பு. சாமி அது பையன் இல்ல, பொண்ணு. கிறுக்குத்தனமா எதையா பண்ணிருப்பியா? முதல்ல எத்த காலி பண்ண சொல்லு. கிளம்பு கிளம்பு. ஆளமாண்டி
யோ பொண்ணா இது? சாமி அந்த முடி இவளோட தான். இவளோட வாடுறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் சாமி. கடவுளே ஆண்டவா, ஏண்டா இத மயக்கிறதுக்கா என்கிட்ட மயக்கேட்ட? நீ வாழ்ந்த மாதிரிதான். ஐயோ சாமி அப்பெல்லாம் சொல்லாதீங்க சாமி, அவன் என் உசுறு சாமி. எது எப்படியோ நான் வந்த வேலையை முடிக்கிறேன். அக்கா அக்கா, என்னடா? அந்த கார்ல ஒரு பாட்டி உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கு 20 பாக்கெட் அப்பளம் வேணுமா? சரிடா, தேங்க்ஸ்டா. அந்த காரா? ஆமாக்கா. சரி, தேங்க்ஸ். சார், யாரையும் காணோம். நல்லா பாஸ் செம்ம கெத்து, நடு ரோட்ல கடத்துறாரு. உங்களுக்கு சத்யாவை தெரியுமா? என்ன கேட்ட? சத்யா. அட பாரு, சத்யா எங்க? சத்யா இந்த ஏரியா ஜான்சி தானிடா. ஐயோ சரியா, இப்ப எங்க இருப்பாங்க? ஏய், என்ன கேட்ட? சத்யா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். என்னடா கேட்ட? சத்யாவை காருக்குள்ளே வச்சுக்கின்னு சத்யாவை எங்கன்னு கேக்குறீங்களா? அவ்வளவு கேவலமா போயிடுச்சா உங்களுக்கு? என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல ஹலோ, குடிகாரங்க. இது நித்யா. ஏண்டா பொய்யா சொல்ற பேமாளி? அப்படியே போட்டேன்னா சத்யா ஏன் மயங்கிருக்கு? ஓ, சத்யாவை நீங்க 2 பேரும் கடத்துறீங்க.